இங்க சாரதா ஒரு பக்கம் தான் மனசுல இருக்கிற கவலையை விஜய் கிட்ட ரொம்ப ஓப்பனா சொல்றாங்க. சொல்லப்போனா தன்னோட வீட்டுக்காரரு தனக்காகவும் தான் பொண்ணுங்களுக்காகவும் விட்டுட்டு போன வீட்டையும் அதே நேரம் காட்டையும் இந்த பசுபதி ஏமாத்து வாங்கிக்கிட்டான். முதல்ல அந்த காட்டை என் வீட்டுக்காரரு கடன் வாங்கியிருக்காருன்னு சொல்லி ஏமாத்தி வாங்கினான். ஆனா இப்போ என் வீட்டை இப்போ எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம என்ன காரணத்துக்காக வாங்கினானே தெரியல. இந்த டைமும் எங்களை ஏமாத்தி அந்த வீட்டையும் புடுங்கிக்கிட்டான். இப்போ என்ன பண்றதுனே தெரியல. இனிமேல் நான்லாம் கொடைக்கானல் என்னோட சொந்த ஊர் அப்படிங்கிறத வெளியில சொல்ல முடியாத மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா அந்த ஊருக்குள்ளேயே நம்மளோட பேரெல்லாம் பயங்கரமா கெட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி இங்க விஜய் கிட்ட புலம்புறாங்க. இது எல்லாம் கேட்ட விஜய்க்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களோட சொத்துக்கள் எல்லாமே உங்களே வந்து சேரும். அதுவும் இல்லாம உங்க பொண்ணுங்களுக்கு உங்க வீட்டுக்காரர் சேர்த்து வச்ச இடமும் கண்டிப்பா உங்ககிட்ட வந்துடும் அப்படின்ற மாதிரி விஜய் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரும் சரி இந்த விஷயத்தை பத்தி நம்ம முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் ஐயப்பனை போய் பார்க்க போறாரு. ஏன்னா ஐயப்பனுக்கு லேண்டு பத்திரம் டாக்குமெண்ட் இந்த மாதிரி டீட்டெயில் பத்தி ரொம்ப தெளிவா தெரியும். அதனால அவரை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இங்க ஆஃபீஸ்க்கு போறாரு. ஆனா இங்க ஆஃபீஸ்ல ஐயப்பன் ரொம்ப டென்ஷனோட இருக்காரு. இதை பார்த்து விஜயுமே என்னாச்சு ஐயப்பன், நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்குறாங்க. ஆனா விஜயை பார்த்த ஐயப்பனுக்கு ரொம்ப ரிலீஃப் ஆயிடுது. சார் உங்களை தான் சார் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன சார் நீங்க ஆஃபீஸ்க்கு சரியா வராம இருக்கீங்க. சொல்லப்போனா இந்த ஆஃபீஸ்ல நீங்க போனதுக்கு அப்புறம் யாரோ ஓனர்னு வந்து பிரச்சனை பண்றாங்க சார். அதுலயும் குறிப்பா உங்களோட தம்பி அஜய் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஆஃபீஸ் வந்திருந்தாரு இன்னைக்கு காலையில வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து வைக்க சொல்றாரு. இனிமேல் ஆஃபீஸோட எல்லா டீட்டெயிலையும் அவர் தான் வந்து மென்ஷன் பண்ணுவாராம். அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லா விஷயத்துக்கும் எல்லார்கிட்டையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. நானும் உங்களுக்கு கால் பண்ணலான்னு தான் யோசிச்சேன். ஆனா நீங்களே பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இப்பதான் உங்க ஒய்ஃபோட குடும்பத்து கூட போய் சேர்ந்துருக்கீங்க. அதனால தான் உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனா இப்போ நீங்க வந்தது எனக்கு ரிலீஃபா இருக்கு சார். இதில் நான் என்ன சார் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ விஜயுமே நீங்க கவலைப்படாதீங்க ஐயப்பன், இந்த விஷயத்தை எங்க தாத்தா கிட்ட பேசிக்கிறேன். சொல்லப்போனா நான் கொஞ்ச நாள் இந்த வீட்டை விட்டும் அதே நேரம் இந்த பிஸ்னஸை விட்டு விலகி இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் இந்த அஜய் தேவையில்லாம உள்ள போந்து எல்லாத்தையும் அவன் எடுத்துக்க பார்க்குறான். ஆனா இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எனக்கு தெரியும். நீங்க எப்பவும் போல நான் கொடுத்த ஷெடியூல் படியே வேலை செய்யுங்க. அதுவும் இல்லாம எந்த முக்கியமான கையெழுத்தா இருந்தாலும் தாத்தா கிட்ட மட்டும் வாங்குங்க. அப்படி தாத்தாவும் சைன் போட முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்னோட ஒய்ஃபும் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான். நான் காவேரி மூலமா கூட போட வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல விஜய் சார் மறுபடியும் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம விஜயும் அந்த சொத்துக்களை பத்தி எல்லா விவரங்களையும் டீட்டெயில்டா விசாரிச்சுக்கிட்டு எப்படி பசுபதி கிட்ட இருந்து இங்க சாரதாவோட சொத்துக்களை வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்றாரு. அந்த பிளானிங்கை ஒரு பக்கம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வீட்டில் போயிட்டு இந்த அஜயோட பிரச்சனையை தீர்த்துருவோம்னு சொல்லிட்டு இங்க விஜய் வீட்டுக்கு போறாங்க. ஆனா வீட்டுக்கு போன நேரம் அஜய் ராகினியும் சேர்ந்து பசுபதியோட நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் விஜய்க்கு செம்ம காண்டாகுது. இந்த நாய் எதுக்கு உள்ள வந்தான் அப்படின்ற மாதிரி பசுபதியை பார்த்து முறைச்சிக்கிட்டே உள்ள போறாரு. அப்போ விஜயை பார்த்த பசுபதி லைட்டா பம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா வாய்ஸ்ல மட்டும் என்னப்பா விஜய் உன் குடும்பத்தோட போய் சேர்ந்துட்ட போல இருக்கு. அப்ப நான் இனிமேல் உன் மாமியார் வீடு தான் உன்னோட வீடா, நீ தனியா இனிமேல் கிடையாதா, நீ இனிமேல் மாமியார் வீட்டு மாப்பிள்ளையா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ராகினியும் ஆமாப்பா இந்த விஜய்க்கு துப்பே கிடையாது. அந்த காவேரி பின்னாடி சுத்தி கடைசியில் அந்த வீட்டோட மாப்பிள்ளையா போயிட்டாரு. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு யாருக்குமே மனசு வராது. சரி என்ன பண்றது, விஜய் அவரோட தரத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி ராகினி பேசிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தாவும் பாட்டியும் விஜய் நாங்க இவங்க கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன்ப்பா, இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்றாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அதை கேட்ட விஜய் உள்ள வந்துட்டு இங்க பாரு பசுபதி, ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போயிடு. ஆனா இங்க இருந்து நீ ஏதாவது பிரச்சனை பண்ண உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. ஆனா அப்ப குறுக்க வந்த அஜய் விஜயை பார்த்து இங்க பாருனே, நீ சொல்ற மாதிரிலாம் என் மாமாவையும் என்னோட ஒய்ஃபையும் இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது. இந்த வீட்டில் எனக்கும் பங்கு இருக்கு. அதுலயும் குறிப்பா நீ காவேரி கூட போறப்போ எனக்கு எந்த சொத்து வேண்டாம் தானே சொல்லிட்டு போனேன். அப்புறம் என்ன மறுபடியும் இங்க வந்து நின்றுட்டு இருக்க, ஏன் சொத்து உன்னை இழுக்குதா அப்படின்ற மாதிரி அஜய் கேட்குறாங்க. அப்போ அஜய் கேட்ட கேள்விக்கு அஜயோட கணத்துல பலார்னு ஒரு அறை விட்டு இங்க விஜயுமே இங்க பாருடா, இது ஏன் அப்பா அம்மா எனக்காக சம்பாரிச்சு வச்ச சொத்து. இந்த சொத்தை யார் அனுபவிக்கணும் யார் அனுபவிக்க கூடாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த சொத்தை நான் உனக்கு கொடுக்கலான்னு தான் நான் யோசிச்சேன். சொல்லப்போனா நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, என்னால் சம்பாரிச்சு மேலே வர முடியும், உனக்கு தான் அந்த துப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு மொத்த சொத்தையும் உனக்கு கொடுக்கலான்னு தான் யோசிச்சேன். ஆனால் நீ இந்த ஆஃபீஸில் போய் ஒரு சீன் கிரியேட் பண்ணியிருக்க பார்த்தியா, அது எல்லா விஷயத்தையும் நான் விசாரிச்சு பார்த்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை மேலே கொண்டு வர்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு நிதானம் தேவை. அந்த நிதானம் உங்கள்கிட்ட சுத்தமாக கிடையாது. அதுவும் இல்லாமல் அவங்க கூட சேர்ற ஆட்களோட சேர்க்கையும் நல்லா இருக்கணும். அது சுத்தமாக உங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது. ஏன்னா உன் கூட இருக்கிறவன்லாம் கொலகாரன், குடும்பத்தை கெடுக்கிறவன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஆளுங்களை தானே சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். அப்போ ஒன்றை கொண்டு வந்து இந்த சொத்துக்குள்ளேயும் கம்பெனிக்குள்ளேயும் நான் விட்டேன்னா இதை மொத்தத்தையும் மொட்டை அடிச்சு தாத்தா பாட்டியை கண்டிப்பாக நீ நடுத்தருவில் நிறுத்திடுவேன். அப்போவே முடிவு பண்ணிட்டேன், இந்த சொத்து எனக்கு கிடைக்கலான்னு பரவாயில்ல, உனக்கு கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால இந்த வீட்டுக்குள்ளே நீ நிற்கக்கூடாது, இந்த இடத்த விட்டு கிளம்பிடு. உன் அம்மா அப்பா வேணா இங்கே இருந்துட்டு போட்டு வயசான காலத்துக்கு, ஆனால் ஒன்றை நான் இந்த வீட்டில் இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாரு. இதை
பார்த்துட்டு அஜயும் நீ சொன்னா நான் போயிடுவேனா அப்படின்ற மாதிரி இங்க விஜய மரியாதை இல்லாம பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம காவேரியையும் திட்டி பேசுறாரு. இதை கேட்டுட்டு இங்க விஜய்க்கு சரியான காண்டாயிடுது. அவர் அஜயோட சட்டையை பிடிச்சி சும்மா பலார் நடிச்சு அஜயை பிடிச்சி தரன்னு வெளியில் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க ராதாவும் கல்யாணிலாம் பதறிடுறாங்க. அதுவும் ராதா குறுக்க வந்து தம்பி விட்டுரு, அஜய் விட்டுரு, அவன் உன் தம்பிப்பா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பதறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கவனிச்ச விஜயுமே இங்க பாருங்க சித்தி, நீங்க என்ன சொன்னாலும் சரி இந்த வீட்டுக்குள்ள அஜய் இருக்க அனுமதி கிடையாது. ஏன்னா அவன் என்ன மட்டும் கெடுத்தவன் கிடையாது, என் குடும்பத்தையே கெடுத்தவன். அதுலயும் இந்த சொத்துக்களை அழிக்கிறதுக்காக அவன் போராடிக்கிட்டு இருக்கான். அவன் கூட இருக்க 2 பேரும் சேர்ந்துதான் என்னோட வாழ்க்கையையும் காவேரியோட வாழ்க்கையும் இவங்க தான் கெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால இதுக்கு மேலே இதை நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவரும் அஜயை கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் எல்லாருக்கும் ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா அஜயும் இங்க பாருனே, நீ பண்றது எதுவுமே சரியில்லைனே. ஏன்னா நீ என்ன இந்த சொத்தை விட்டு துரத்திடலாம்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா அது நடக்கவே நடக்காது. என்னைக்கு இருந்தாலும் இந்த மொத்த சொத்தையும் என் பேருக்கு மாத்தாம உன்னை நடுத்தருவில் நிற்க வைக்காம நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க அஜய் சவால் விட்டுட்டு இருக்காரு. அப்ப விஜயும் அஜயை பிடிச்சி வெளியில தள்ளி விட்டுட்டு இங்க பசுபதியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு பசுபதி, அவன் ஒரு சின்ன பையன், அவன் எப்போ பார்த்தாலும் இப்படிதான் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பான். ஆனா அவனை எப்படி சமாளிக்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா உனக்கு வரப்போற ஆபத்துக்களை இனிமேல் நீ சமாளிக்க தயாராரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் எப்பவுமே உன்னை பார்த்தா அடிக்கணும், கையை காலை உடைக்கணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இருக்கிற விஜய் ரொம்பவே வந்து ஷார்ப்பாகவும் சூதானமாகவும் உன்னோட அஸ்திவாரத்தை எப்படி ஆட்டணும்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்லப்போனா நீ இங்க காவிரியோட அப்பா கிட்ட இருந்து லேண்ட் வாங்கின ஞாபகம் இருக்கா? அந்த தோப்பை உன் பேருக்கு மாத்திருக்கே தவிர அந்த தோப்போட பட்டா இன்னும் அவரோட பேருக்கு தான் இருக்கு. அதை பத்தி நான் விசாரிச்சிட்டேன். இப்போ நான் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டேன்னா அந்த மொத்த தோப்பும் சாரதா குடும்பத்துக்கே கிடைச்சிரும். அதுலயும் குறிப்பா இப்போ கூட அவங்களோட வீட்டு பத்திரத்தை நீ தான் எடுத்து வச்சிருக்க எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த வீட்டு பத்திரத்தை விட தோப்பு தான் எந்த அளவுக்கு வேல்யூவானதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த வீடு வெறும் 1 ஏக்கர் தான். ஆனா அந்த தோப்பு கிட்டத்தட்ட 16 ஏக்கர். அந்த 16 ஏக்கரையும் நீ இழக்கணும்னு ஆசைப்பட்டனா இதுக்கு மேல நீ என்ன விருப்பப்படுறியோ அது எல்லாமே செய். இல்ல அந்த தோப்பு உங்ககிட்ட இருக்கட்டும், இந்த வீடை மட்டும் இவங்க கிட்ட கொடுத்துருவேன்னு நீ முடிவு பண்ணா இந்த வீட்டோட பத்திரத்தையும் சாவியையும் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாம நீ சாரதா வீட்டுக்கே வந்து அவங்க கையிலே கொடுக்குற. அப்படி நீ கொடுக்கல உன்கிட்ட இருந்து நான் எப்படி எல்லாத்தையும் வாங்குவேங்கிறத ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன். இப்போ என்னோட ஆட்டத்தை மட்டும் ஸ்டார்ட் பண்ணன்னு வச்சுக்கேன். இப்போ இந்த ஊர்ல நீ இருக்கிற வீடு வரைக்கும் அதை எப்படி பறிக்கணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதை என் ஸ்டைலில் நான் பறிச்சிருவேன். அப்புறம் நீ நினைச்சாலும் சரி, தலைகையில் நின்று தண்ணி குடிச்சாலும் சரி, கண்டிப்பா உன் சொத்துக்களை மறுபடியும் எல்லாத்தையும் உன் பொண்ணு பேருக்கு எழுதி வைக்க முடியாது. அதுலயும் குறிப்பா அந்த சொத்துக்களை உன்னால அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இங்க விஜய் பசுபதியை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இப்படி பசுபதிக்கு விஜய் இப்படி பாயிண்ட் பிடிச்சி பேசுறதை கவனிச்சுட்டு அவரும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. சொல்லப்போனா விஜய் இப்போ அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கிறத விட இப்போ தனியா இருக்கும்போது ரொம்பவே ஷார்ப்பா யோசிக்கிறான். அதுவும் இல்லாம நம்ம பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு தப்புகளையும் கண்டுபிடிச்சி அதில் நம்மளை பழிவாங்கிறத பற்றி யோசிக்கிறான். அதனால நம்ம ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே பாரு விஜய், நான் இப்போ நிறைய தப்பு பண்ணிட்டேன். ஆனால் அந்த தப்பை எல்லாம் நான் இதோட நிறுத்திக்கிறேன். அதே நேரம் எனக்கு அந்த தோப்பு தான் முக்கியம். அந்த வீட்டோட பத்திரத்தை நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். ஆனால் என் தோப்பை நீ எதுவும் பண்ணக்கூடாது, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ விஜயுமே எதுவுமே பேசாமல் ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. சொல்லப்போனால் அவர் இந்த விஷயங்களை பற்றி விசாரித்து தான் பார்த்துருப்பாரே தவிர இங்கே பசுபதி கிட்ட உண்மையிலுமே பட்டா இருக்கா இல்லைங்கிறத பற்றி கேட்டிருக்க மாட்டார். அப்போ பசுபதி தன்னோட வாயாலேயே தான் கிட்ட பட்டா இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வளர்னதுக்கு அப்புறம் விஜயும் இதை வச்சே கண்டிப்பா பசுபதியோட அஸ்திவாரத்தை சரிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாரு.